வணக்கம்டா தங்கம். வெல்கம் டு கலி கிளாஸ் ரூம். ஏற்கனவே நம்ம அனிமேட்டட் செக்மெண்ட்ஸா இந்த பர்டிகுலர் யூனிட்ல ஃபர்ஸ்ட் சாப்டரை பார்த்துட்டோம். ரைஸ் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப்ல பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஐடியா ஆஃப் அ நேஷனை பார்த்துட்டோம். ரெஸ்ட் ஆஃப் த சாப்டரை I will teach it to you using chalk and board method. அப்போ இந்த பர்டிகுலர் செக்மெண்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா I will give you a complete overview of the unit with a focus on the first part which has already been taught as animated segment. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டை கம்ப்ளீட்டா நடத்தி முடிச்சிடுறேன் கண்ணா. வாங்க. டியூக் மெட்டர்னிஷ் என்ன சொல்றாரு? When France sneezes, the rest of Europe catches cold. அப்போ பிரான்ஸ் இருமுனா யூரோப்போட மித்த இடங்கள்லாம் என்ன பண்ணிருது? சளி பிடிச்சிருது. அப்போ பிரான்ஸ்ல நடக்கிற ஒரு ஈவெண்ட், அது எக்கனாமிக் ஈவெண்டா இருக்கட்டும், சோசியலா இருக்கட்டும், எந்த ஒரு ஈவெண்ட்டுமே ரெஸ்ட் ஆஃப் த யூரோப்ல பயங்கர ஃபாஸ்டா காப்பி ஆகுது அப்படிங்கிற ஐடியாவை யார் வைக்கிறா? டியூக் மெட்டர்னிஷ் வைக்கிறாரு. அப்படின்னா இந்த யூனிட் எதை பத்தி பேசுது? எப்படி யூரோப்ல சின்ன சின்ன ராஜாங்கமா, ராஜாக்களா, டச்சஸா, கேண்டன்ஸா, கிங்டம்ஸா இருந்த ஒரு மக்களுடைய சோசியல் கட்டமைப்பு எதை நோக்கி நவருது? டெமோக்ரஸியை நோக்கி நவருது அப்படின்னு பார்க்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் இந்த வலது கால வச்சு எதுல இருந்து எங்க கிங்டம்ல இருந்து டெமோக்ராட்டிக் நேஷனுக்கு யாரு வந்திருப்பா? பிரான்ஸ் தான் வந்திருக்கும். Because when France sneezes, the rest of the Europe catches cold. அப்போ பிரான்ஸ்ல ரெவல்யூஷன் 1789ல எப்படி நடந்துச்சு? அதோட சோசியல் சேஞ்சஸ் என்ன, எக்கனாமிக் சேஞ்சஸ் என்ன, பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் என்ன, இன்டர்நேஷனல் சேஞ்சஸ் என்ன, இதெல்லாம் ஓரியன்ட் பண்ணி படிப்போம். இந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்கிறதுனால எப்படி நெப்போலியன் பொனபார்ட் என்ன ஆனாரு? ஹெட் ஆஃப் பிரான்ஸ் ஆனாரு. அதே மாதிரி இவரு என்ன சிவில் கோட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு? தி சிவில் கோட் ஆஃப் 1804. அந்த சிவில் கோடோட ஸ்பெஷாலிட்டி என்ன? ஃபர்ஸ்ட், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா வாஸ் கேரண்டீட். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஒண்ணு அப்படின்னாரு. பிரிவிலேஜஸ் பேஸ்ட் ஆன் பர்த் வேர் அபாலிஷ்டு. ராஜாவோட குழந்தை ராஜாவாகவும், மந்திரிக்கு பிறந்ததுனால மட்டுமே மந்திரியோட குழந்தை மந்திரியாகவும் இருக்கக்கூடாது. அவன் குவாலிட்டிக்கும் உழைப்புக்கும் தகுந்த மாதிரி சொசைட்டில அவன் வளரணும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி ரைட் டு ப்ராப்பர்ட்டி வாஸ் செக்யூர்டு. அப்படின்னா உன் பொருள், நீ சம்பாதிச்ச உன் பொருள் உன்னுடையது, அதை மத்தவங்க உங்ககிட்ட இருந்து எடுக்க கூடாது அப்படிங்கிற ஐடியாவை யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணா? நெப்போலியன் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இதெல்லாம் இல்லாம நெப்போலியன் ஆல்சோ அபாலிஷ்டு ஃபியூடலிசம். சார் ஃபியூடலிசம்னா என்ன சார்? ஒரு ராஜா இருப்பாங்க, ராஜாவுக்கு கீழே 4-5 நோபல்ஸ் இருப்பாங்க, நோபல்ஸ் கீழே இன்னும் கொஞ்சோண்டு பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே பெசன்ட்ஸ் இருப்பாங்க, பெசன்ட்ஸ் மட்டும் வேலை செய்வாங்க, மித்த எல்லாரும் உட்கார்ந்துக்கிட்டு சாப்பிடுவாங்க. இந்த ஐடியாவுக்கு பேர் என்னடா? ஃபியூடலிசம். இந்த ஐடியாவை கம்ப்ளீட்டா அபாலிஷ் பண்ணாரு நெப்போலியன். இதெல்லாம் எங்க சார் படிப்போம்? நெப்போலியானிக் கோட் ஆஃப் 1804ல படிப்போம். ரைட்டுக்கண்ணா. அடுத்தது ஹிஸ்டரியில எந்த ஒன்னையுமே காசஸ், கோர்சஸ், கான்சிக்வன்சஸ் அப்படின்னு பிரிச்சிரு. காசஸ்னா என்ன சார்? ஒரு விஷயம் ஹிஸ்டரியில நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்றது காசஸ். கோர்சஸ் அப்படின்னா எப்படி எல்லாம் இந்த விஷயம் ஹிஸ்டரியில நடக்குது, மக்கள் இதுக்கு எப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிறது கோர்சஸ். வாட் ஆர் கான்சிக்வன்சஸ்? அதனால இந்த ஈவென்ட் நடக்கிறதுனால எப்படி காலங்கள் மாற்றி அமைக்கப்படுது, சொசைட்டி எப்படி மாற்றி அமைக்கப்படுது, தட் இஸ் யுவர் கான்சிக்வன்சஸ். அப்போ பிரெஞ்சு ரெவல்யூஷனை காசுன்னு வச்சுக்கலாமே. அப்படின்னா யூரோப்ல மேக்கிங் ஆஃப் நேஷனலிசம் இன் யூரோப் எப்படி எல்லாம் யூரோப்ல நேஷனல் ஃபீலிங் வளருது, எப்படி எல்லாம் யூரோப்ல நேஷனல் ஃபீலிங் வளருது அப்படிங்கிறத நம்ம என்ன வச்சுக்கலாம்? கோர்சஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ரெவல்யூஷன் நடக்குது, பசி பஞ்சம் நடக்குது, இது எல்லாம் நடக்கிறதுனால வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ்? இங்க வா. மேக்கிங் ஆஃப் ஜெர்மனி, மேக்கிங் ஆஃப் இட்டாலி, மேக்கிங் ஆஃப் பிரிட்டன். திஸ் இஸ் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் நேஷனலிசம். அப்போ யூரோப்ல எல்லாருமே நேஷனலிஸ்டிக்கா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஒவ்வொரு ராஜாவா தன்னுடைய ஆட்சியை இழக்கிறாரு, மக்களாட்சி அதிகமா ஆரம்பிக்கப்படுது. இது நடக்கிறதோடைய ஒரு இயற்கையான விஷயம் என்னது? இயற்கையான ரிசல்ட் என்னது? ஜெர்மனி, இட்டாலி அண்ட் பிரிட்டன் they are forming into nations. இது இல்லாம அடுத்த லாஸ்ட் செக்மெண்ட் என்ன பார்ப்போம்னா, இந்த ஃபீலிங், இந்த அலிகாரிக்கல் ஒரு நாட்டை ஒரு அலிகாரியா ரெப்ரசென்ட் பண்றது. நம்ம இந்திய நேஷனலிசத்துல என்ன பார்த்தோம்? பாரத் மாதா ரெப்ரசென்டட் இந்தியா ஆஸ் அ ஹோல் அப்படின்னு பார்த்தோமா? அதே மாதிரி பிரான்ஸை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணாங்க, ஜெர்மனியை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணாங்க, இதனால சோஷியலா வாட் ஆர் த சேஞ்சஸ் தட் தே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பார்ப்போம். ஹிஸ்டரியில அலிகாரினா என்ன அப்படின்னு படிப்போம். ஃபைனலி ரொம்ப ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் எம்பையர்ஸ் அந்த காலத்துல, இந்த பீரியட்னா எந்த பீரியட் சார்? 1700s to 1800s பீரியட்ல ஒட்டோமான் எம்பையர். இந்த ஒட்டோமான் எம்பையர் எப்படி சரியான மேனேஜ்மெண்ட் இல்லாம பிரேக் ஆக ஆரம்பிச்சது? இது பிரேக் ஆக ஆரம்பிச்சதுக்கு காரணங்கள் எல்லாம் என்ன? இது பிரேக் ஆனதுனால எப்படி ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறதோட we are closing our unit. ஓகே கண்ணா, வாங்க கண்ணா. ஃபர்ஸ்ட் we will look at making of nationalism in Europe. யூரோப்ல எப்படி நேஷனலிசம் வந்துச்சு அப்படின்னு பார்க்கறோம். ஓகே கண்ணா, இந்த பீரியட்ல யூரோப்ல there were no nation states. யூரோப்ல நேஷன் ஸ்டேட்ஸே கிடையாது. there were only duchies, kingdoms and canties. கலெக்டிவ் ஐடென்டிட்டியோ கலாச்சாரமோ கிடையாது. அனைத்து மக்களுக்கும் ஒரே சார்பான ஒரு யூனிட்டி, ஒரு ஃபீல், ஒரு கலாச்சாரம் இல்லாம இருந்துச்சு. இதுக்கு உதாரணம் சொல்லுங்க சார். வாங்க, let us look at Habsburg Empire. Habsburg Empire ஆஸ்திரியா, ஹங்கேரி, அப்படி அதே மாதிரி பொஹேமியா, கலீஷியா, வெனிஷியா, லம்பார்டி இப்படின்னு சொல்லி மிகப்பெரிய இடத்தை ஆட்சி பண்ணாங்க. இந்த இடத்துல எத்தனை வித்தியாசங்கள் இருந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன உதாரணம், பேசுற மொழியை மட்டும் வச்சு பார்க்கலாமா? பார்க்கலாம். பொஹேமியால அரிஸ்டோக்ரசி ஸ்பீக்கிங் ஜெர்மன், கலீஷியால அரிஸ்டோக்ரசி ஸ்பீக்கிங் பாலிஷ், ஹங்கேரியில half the people are speaking Magyar, the rest are speaking local dialects. அது வெனிஷியா and லம்பார்டியில the general population is speaking இட்டாலியன். சார் இதெல்லாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? நீங்க வாடா. BAG பேக், பொஹேமியா அரிஸ்டோக்ரசி ஜெர்மன். அடுத்தது GAP கேப், கலீஷியா அரிஸ்டோக்ரசி பாலிஷ். HH ஹங்கேரி ஹாஃப் மக்யார், ஹங்கேரி ஹாஃப் மக்யார். the rest various other dialects. so lastல வெனிஷியா and லம்பார்டி என்ன பேசுறாங்க? they are speaking Italian. சரி, ரைட். இப்படி வெரைட்டியான மொழி பேசுற மக்கள் இருக்கிற ஒரு சொசைட்டிய ஒன்னா வச்சிருந்தது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன சார் அது? அலிஜியன்ஸ் டு த எம்பையர். அது என்ன சார்? அலிஜியன்ஸ் டு த எம்பரர். ராஜாவுக்கு ஒரு மதிப்பு, ராஜாவுக்கு ஒரு சார்பு, ராஜாவோட ஒரு ஒற்றுமை. இவ்வளவுதான். அத்தனை வேறு கலாச்சாரம் உள்ள மக்களுக்கு ஒரே ஒரு காமனான த்ரெட்டா இருந்துச்சு. சரி கண்ணா, இந்த மாதிரி எல்லாம் ராஜாவுக்கு கீழே மக்கள் இருந்தாங்க இல்லையா சார்? ஆமாடா. அதுல என்னென்ன விதமான மக்கள் சார் இருந்தாங்க? வாட் ஆர் த டிஃபரண்ட் சோஷியல் கிளாஸஸ் இன் த பீப்புள் லிவிங் இன் தீஸ் கிங்டம்ஸ்? பார்க்கணும். சோஷியல் கிளாஸஸ் மூணா பிரி. முக்கியமா அரிஸ்டோக்ரசி, peasants. First, aristocracy is the minority of the population, but they were socially and politically dominant. Socialaவும் politicalaவும் கெத்தான ஆளுகளா இருந்தாங்க. They had very large estates. பெரிய estate வச்சிருந்தாங்க. They had town houses. Citiesல வீடு கட்டி இருந்தாங்க. They spoke French for diplomacy and politics. ஒரு அரசியல் சம்பந்தமான விஷயமா பேசும்போது பிரெஞ்சு பேசிக்கிட்டாங்க. அது ஒரு கெத்துடா. இப்போ சீன் போடும்போது நம்ம பசங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறது இல்லையா? அது மாதிரி அன்னைக்கு பாலிடிக்ஸ பர்பஸாவே எதுல பேசி பண்ணிக்கிட்டாங்க? பிரெஞ்சுல பேசி பண்ணிக்கிட்டாங்க. ரைட்டுங்க. அதே மாதிரி அரிஸ்டோக்ரசியில their families were connected through marriages. அப்ப இந்த ராஜாவோட பையனை அந்த ராஜாவோட பொண்ணு கல்யாணம் பண்ணி இவங்க ரெண்டு பேர் ராஜாங்கத்தையும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி எல்லாம் அரிஸ்டோக்ரசி, even though they are a minority of the population, they had most of the power in social and economic context.
சரி சார், அடுத்தது peasants இருந்தாங்க கண்ணா. Peasants are the majority of the population, but they were the most oppressed. அப்போ peasants இருந்தாங்க, விவசாயிகளும் சாதாரண மனிதர்களும் இருந்தாங்க. அவங்க பாப்புலேஷன் அதிகம், ஆனா எக்கனாமிக்கலும் அவங்க தான் வீக்கஸ்ட், சோசியலாவும் அவங்க தான் வீக்கா இருந்தாங்க. ஏகப்பட்ட பேர் சர்வ்ஸா இருந்தாங்க. சர்வ்ஸ்னா என்ன சார்? நிலம் அவங்களோட தான் இருக்காது, அவங்க ஏதோ ஒரு லேண்ட்லார்ட், ஏதோ ஒரு ஃபியூடல் லார்டுக்கு கீழே தினசரி காசுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க வாழ்க்கை பூராவுமே. இந்த மாதிரி யாருக்கு போயிட்டு இருக்கு? பெசன்ட்ஸுக்கு போயிட்டு இருக்கு. ரைட். இப்போ there is a new middle class coming up. அப்படியா சார்? எப்படி சார் புது மிடில் கிளாஸ் வருது? டெக்னாலஜி இஸ் இம்ப்ரூவிங் டா, சிட்டிஸ் ஆர் கம்மிங் அப், அது இல்லாம டவுன்ஸ் ஆர் க்ரோயிங், ட்ரேட் இஸ் கம்மிங் அப், பிசினஸ் இஸ் பிக்கிங் அப். இதையெல்லாம் நடக்கிறதுனால a new middle class, otherwise called as bourgeois. This is a French word. It means new middle class called as bourgeois. Okay, இந்த bourgeois அப்படிங்கறவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. இந்த people எப்படி சார்? Their population was a small part. ரொம்ப கம்மியும் இல்ல, அரிஸ்டோக்ரசி மாதிரி ரொம்ப அதிகமும் இல்ல, இதே வேற ஸ்மால் பார்ட். இது எப்படிப்பட்ட ஆளுங்க சார் இருக்காங்க? மோஸ்ட் ஆஃப் தீஸ் பீப்புள், new middle class, were educated people. They were industrialists, businessmen, professionals, teachers. இந்த மாதிரி ஆளுகளை என்ன ஆகிறாங்க? they are constituting bourgeois middle class. இவங்கெல்லாம் படிச்சவங்கடா. படிச்சவங்களுக்கு புதுசா நிறைய விஷயம் தேவைப்பட்டுச்சு அந்த காலத்து சொசைட்டில. என்ன சார் தேவைப்பட்டுச்சு? ஃப்ரீடம் தேவைப்பட்டுச்சு, ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஈக்குவல்ங்கிற அடிப்படை தேவைப்பட்டுச்சு. அபாலிஷ்மெண்ட் ஆஃப் அரிஸ்டோக்ராட்டிக் பிரிவிலேஜஸ், பிறப்பினால் ராஜாவோ பிறப்பினால் மந்திரியோ வேண்டாம், கெப்பாசிட்டியில வளரட்டும் அப்படிங்கிற எண்ணத்தை முன்னாடி வச்சாங்க. and they also wanted government by consent. அது என்ன சார் government by consent? government by consent அப்படின்னா என்னன்னா, ஓட்டு போட்டு மக்களால ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணி, ஒருத்தர் எலெக்ட் பண்ணி முன்னாடி போறாரு இல்லையா, அதுக்கு பேர் என்ன? கவர்மெண்ட் பை ஓட்டிங் அல்லது கவர்மெண்ட் பை கன்சென்ட். கன்சென்ட்னா ஒத்துக்கிறது, கன்சென்ட்னா ஒத்துக்கிறது. சரி கண்ணா, இந்த பீரியட்ல இந்த பூஷ்வா பீப்புள் இருக்காங்க இல்லையா, they wanted something very very important which is called as liberal nationalism. சார் லிபரல் நேஷனலிசம்னா என்ன சார்? லிபரல் நேஷனலிசம் புரிஞ்சுக்க லைபர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் லைபர் சார்? கிரீக் ரூட்ல லைபர்னா ஃப்ரீன்னு அர்த்தம், ஃப்ரீடம்னு அர்த்தம். அப்போ லிபரல் நேஷனலிசத்தை திருப்பி மூணா பிரிக்கிறாங்க. என்னென்ன சார் பிரிக்கிறாங்க? பொலிட்டிக்கல் லிபரலிசம், சோசியல் லிபரலிசம், எக்கனாமிக் லிபரலிசம். இதுல பொலிட்டிக்கல் லிபரலிசத்துல என்ன சார் சொல்றாங்க? end to autocracy. இனிமேல் ராஜாவை வச்சு ஆட்சியே வேண்டாம். clerical privileges must be abolished. மந்திரிக்கு எத்தனை வசதிகள் பண்ணி தருவீங்க, அத கம்மி பண்ணுங்க, இன்ஃபேக்ட் அபாலிஷ் பண்ணுங்க. கிளரிக்கல் பிரிவிலேஜஸ் must be abolished ஐடியா அண்ட் ரெப்ரசன்டேட்டிவ் கவர்மெண்ட். இதையெல்லாம் எதுல கொண்டு வந்தாங்க? பொலிட்டிக்கல் லிபரலிசத்துல கொண்டு வந்தாங்க. அடுத்தது என்ன சார்? சோசியல் லிபரலிசம். அப்போ ஒரு சொசைட்டில சோசியலா எப்படிப்பட்ட லிபரலிசம்? லிபரலிசம்னா நெருக்கமா என்ன சொல்லியாச்சு, ஃப்ரீடம். சோசியல் ஃப்ரீடம் என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்துக்கு முன் எல்லாருமே சேம். inviolability of private property. அது என்ன சார் inviolability of private property? violate அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா பிடுங்கு, சங்கடப்படுத்து, அவமதி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்படின்னா violabilityனா பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, நம்ம பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, நம்ம கஷ்டப்பட்டு உழைத்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டிய ஒரு ராஜாவோ ஒரு மந்திரியோ ஜஸ்ட் பிகாஸ் தே ஆர் கிங் வந்து இதை கேட்டாங்க, அவங்க விருப்பத்துக்கு கேட்டாங்கன்னா அதை தரக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த இடத்துல சொசைட்டி இருக்குது. அது கூடாது. ஒவ்வொருத்தவங்களும் உழைத்து சம்பாதிச்சத காரணம் இல்லாம மத்தவங்க கேட்க கூடாது. அதுக்கு பேர் என்ன? வயலேட் பண்ண கூடாது, அவமதிக்க கூடாது. அப்படின்னா ரிவர்ஸ்ல வா, இன்வயலபிலிட்டி ஆஃப் பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை அவமதிக்க கூடாதுங்கிற ஐடியாவை கொண்டு வர்றாங்க. தட் இஸ் எக்கனாமிக் லிபரலிசம். அடுத்தது எக்கனாமிக் லிபரலிசத்துல ஃப்ரீடம் ஆஃப் மார்க்கெட் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. யூனிஃபைடு எக்கனாமிக் டெரிட்டரி. அட ஸ்பெல்லிங் மிஸ்டேக், சாரிடா. ECO NOMIC அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஃப்ரீடம் ஆஃப் மார்க்கெட் ஸ்லாஷ் எக்கனாமிக் யூனிஃபைடு எக்கனாமிக் டெரிட்டரி அப்படின்னா என்ன சார்?
எங்க மேனுஃபேக்சர் பண்றவ வேணாலும் நாட்டுக்குள்ள எங்க வேணாலும் போய் விற்கலாம். ஒவ்வொரு இடத்துலயும் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நவர்றதுக்கெல்லாம் ராஜாவுக்கோ கவர்மெண்ட்டுக்கோ காசு கட்டிக்கிட்டு இருக்க கூடாது. அதுக்கு பேர் என்ன சொல்றான்? ஃப்ரீடம் ஆஃப் மார்க்கெட். இன்னொன்னு யூனிஃபைடு எக்கனாமிக் டெரிட்டரி. எல்லா இடங்கள்லயும் ஒரு பொருளோட விலை ஒரே மாதிரி இருக்கணும், ஒரு பொருளோட மெஷர்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் இங்க வர ஆரம்பிக்குது. ஓகேங்களா? லெட் அஸ் கோ ஃபார் தி இயர் 1833. 1833ல வாட் ஆர் வி கோயிங் டு லேர்ன்? 1833 பீரியட்ல கண்ணா German speaking region was divided into 39 states. 39 பீஸா மொத்த ஜெர்மன் ஸ்பீக்கிங் ரீஜியனையே பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ரீஜியனுக்கும் ஒவ்வொரு வகையான கரன்சி இருக்கு, ஒவ்வொரு வகையான வெயிட் இருக்கு, ஒவ்வொரு வகையான மெஷர்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு ஐ வில் கிவ் யூ an idea. இதுல நூரம்பர்க், ஹாப்ஸ்பர்க், மெயின்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல ELLE அப்படின்னு சொல்லிட்டு ELLE அப்படின்னு சொல்லிட்டு they had a measurement for cloth. It was measured in centimeters. மெயின்ஸ்ல என்ன சொன்னாங்க தெரியுமா கண்ணா? மெயின்ஸ்ல they said the measurement was 55.1 centimeters. எவ்வளவு? ஒரு எல். 55.1 centimeters எவ்வளவு? ஒரு எல். அதுவே நூரம்பர்க்ல என்ன சொல்றாங்க தெரியுமா? they are saying that 65.6 centimeters. எவ்வளவு? 65.6 centimeters. அப்போ எல் அப்படிங்கிற யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஒரே மாதிரி கன்சிஸ்டன்டா இருக்க மாட்டேங்குது. ரைட். வேற என்ன சார் பிரச்சனை இருக்குது? இப்ப ஹாப்ஸ்பர்க்னு ஒரு இடத்துல இருந்து நூரம்பர்க்னு ஒரு இடத்துல நான் பொருள் கொண்டுட்டு போய் விற்கிறேன். என்ன பொருள் சார் கொண்டுட்டு போய் விற்கிறீங்க? நான் கொஞ்சோண்டு என்ன கிளாத் கொண்டுட்டு போய் விற்கிறேன். அந்த கிளாத்தை நான் தூக்கிட்டு எங்க இருந்து போறேன்? ஹாப்ஸ்பர்க்ல இருந்து நூரம்பர்க். நடுவுல எத்தனை கஸ்டம் பேரியர்ஸ் இருக்கு, எத்தனை இடத்துல நான் டாக்ஸ் கட்டணும்? 11 இடத்துல நான் டாக்ஸ் கட்டணும். ஒவ்வொரு இடத்துலயும் 5% கஸ்டம் டியூட்டி அல்லது டாக்ஸ் கட்ட வேண்டி இருக்குது. அப்போ ஒண்ணு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? 11 இடத்துல நின்னு மெஷர் பண்ணி இவன் ஒவ்வொரு இடத்துலயும் மெயின்ஸ்ல என்ன பண்ணுவான்? என்ன ஸ்கேல் வச்சிருப்பான்? கரெக்டா 55.1 சென்டிமீட்டருக்கு வச்சிருப்பான் ஒரு எல்லுன்னு. அதுவே இன்னொரு இடத்துல என்ன வச்சிருப்பான்? 65.6 சென்டிமீட்டருக்கு வச்சிருப்பான். அப்போ this is becoming a very time consuming process. This is becoming a very strenuous process. அதே மாதிரி transport of goods is becoming கொஞ்ச நேரம் அப்படி என்ன சொன்னேன்? time consuming and strenuous. அப்ப business is not flourishing. economic லாபம் கம்மியாகுது merchantsக்கு. ரைட் சார். இதனால யாரு? நம்ம பூஷ்வா they are suggesting something. என்ன சார் சஜஸ்ட் பண்றாங்க? they are suggesting a unified economic territory. அதாவது கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னதுதான், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் பொருளை விற்கிறதுக்கு எதுக்கு இப்படி 11 இடத்துல நான் நின்று கஸ்டம் டியூட்டி கட்டணும்? கட்டலாம், காசு கட்டலாம். அதை யூனிஃபை பண்ணுங்க, ரெகுலரைஸ் பண்ணுங்க, ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்க, ஆர்கனைஸ்டா பண்ணுங்க அப்படிங்கிற ஐடியாவை யாரு சொல்றா? பூஷ்வா சொல்றா. அப்ப பூஷ்வால இருக்கிற மிகப்பெரிய ஆளுகை எல்லாம் என்ன பண்றாங்க? they are introducing a custom union which is called as Zollverein. Zollverein is a custom union that was formed in order to help the easy transport of goods. goods சுலபமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக மிக மிக கம்மியான டைம்ல ஒரு யூனிஃபைடான எக்கானாமிக் ஜோனா ஒரு நாட்டை மாத்த ட்ரை பண்ண ஒரு கஸ்டம் யூனியன் பேரு Zollverein. ஒரு நாட்டை ஒரு கஸ்டம் யூனியனா மாத்திட்டாங்க. சார் இது யாரு சார் இந்த ஐடியாவை எல்லாம் பண்ணி லீடு பண்ணா? முன்னாடி யாரு சார் இந்த ஐடியாவை எடுத்துட்டு போனா? ப்ரூஷியா எடுத்துட்டு போச்சுடா. ப்ரூஷியா பின்னாடியே அதர் ஜெர்மன் ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் ஃபாலோடு. Prussia led the movement for Zollverein. Prussia led the movement for Zollverein. அப்ப என்ன சார் பண்ணாங்க? டாரிஃப் பேரியர்ஸ் were abolished. இங்க எத்தனை? 11 கஸ்டம் பேரியர்ஸ் இருக்கா? கஸ்டம் பேரியர்ஸ், டாரிஃப் பேரியர்ஸே வேண்டாம்னு தூக்கி போட்டான். அதே மாதிரி நம்பர் ஆஃப் கரன்சிஸ் 30 இருக்குது. ரூபாயில எத்தனை விதம் வச்சிருக்காங்க? ஒரே நாட்டுக்குள்ள ஜெர்மன் ஸ்பீக்கிங் ஸ்டேட்டுக்குள்ள 30 இருக்குது. அதை எத்தனைக்கு கொண்டு வராங்க? they are bringing it to just 2. they are bringing it down to just 2. okay, இதுல there is this professor. அவர் பேர் என்ன சார்? Friedrich List. இவர் என்ன சார் சொல்றாரு? இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, the idea of Zollverein is strengthening German speaking population into a single economic nation.
இட் இஸ் இன்க்ரீசிங் த வயபிலிட்டி ஆஃப் நேஷனலிசம் இன் ஜெர்மன் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன். நேஷனலிசத்தை க்ரோ பண்ணுது, யூனிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு யார் சார் சொல்றா? மிஸ்டர் லிஸ்ட். ஹீஸ் டாக்கிங் அபவுட் சால்வரின். வேற என்ன சார் சொல்றாரு? அதே மாதிரி என்ன சொல்றாரு அப்படின்னா, இட் இஸ் ஸ்ட்ரென்தனிங் த ஜெர்மன் ஸ்பீக்கிங் பாப்புலேஷன் மெட்டீரியல்லி. காசு விதமாகவும் வர்த்தக விதமாகவும் இந்த பாப்புலேஷனை கெத்தாக்குது, ஸ்ட்ராங் ஆக்குது அப்படிங்கிறாரு லிஸ்ட். சரி, அடுத்த டாபிக் சார் 1815க்கு போறோம் கண்ணா. இப்ப என்ன பண்றோம்னா 1833 நம்ம என்ன பண்ணோம்னா 1830 இப்படி குதிச்சோம். என்ன பண்ணோம்? 1833 பத்தி படிச்சோம். அதுக்கப்புறம் இப்படி திருப்பி வரோம். எங்க சார் வரோம்? we are coming back to 1815. 1815ல ஏன்னா இந்த இடத்துல என்ன பார்த்தோம்? பிரெஞ்சு ரெவல்யூஷன் 1789 கதை பார்த்துட்டு இருந்தோம். கதை பார்த்துட்டு டக்குன்னு எங்க குதிச்சோம்? 1833 குதிச்சு we are coming back to 1815. 1815ல we are looking at fall of Napoleon Bonaparte. இவ்வளவு தூரம் கெத்தா பாதி யூரோப்பை பிடிச்ச நெப்போலியன் போனபார்ட் என்ன பண்றாரு? தோத்து போறாரு வார்ல. ஓகே, இந்த பீரியட் தோத்து போகும்போது யாரு சார் ரைஸ் ஆகிறா? கன்சர்வேட்டிவ் ரெஜிம்ஸ் ரைஸ் ஆகுது. சார் வாட் இஸ் கன்சர்வேட்டிவ் ரெஜிம்ஸ்? இருங்க சார், வாட் இஸ் கன்சர்வேட்டிசம்? Conservatism is a political philosophy that puts stress on traditional institutions, customs and other old ideas. நல்லா கவனி. இட்ஸ் a political philosophy டா. political philosophy என்ன சார்? ஒரு அரசியல் சார்ந்த சித்தாந்தம். எதுக்கு சார் அந்த சித்தாந்தத்துல இம்பார்ட்டன்ஸ் தரா? old and established institutions. கலாச்சார ரீதியா ஏகப்பட்ட விஷயம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு சொசைட்டில. என்ன சார் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு? சர்ச் பலகாலமா இருக்குது, மொனார்கி ராஜா பலகாலமா இருக்காங்க, சோஷியல் ஹைரார்கில கிங், நோபிள், கிளர்ஜின்னு பிரிச்சிருக்காங்கல்ல, அது பலகாலமா இருக்குது. ஃபேமிலி அண்ட் ஸ்டேட் பவர், இது எல்லாமே அந்த காலத்துல இருந்தே வந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள். இதுக்கெல்லாம் அதிகப்படியா ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் பிலாசபி பேரு கன்சர்வேட்டிசம். அதே மாதிரி கன்சர்வேட்டிவ்ஸ் என்ன சார் ப்ரெஃபர் பண்ணாங்க? தே ப்ரெஃபர்டு கிராஜுவல் சேஞ்ச். தே டிட் நாட் லைக் சடன் சேஞ்ச். எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணாம படிப்படியா எதுவா இருந்தாலும் செய்வோங்கிற ஐடியா யாருக்கு பிடிச்சிருந்துச்சு? கன்சர்வேட்டிவ்ஸ்க்கு பிடிச்சிருந்துச்சு. கவனி, நெப்போலியன் இந்த இடத்துல தோத்து போயிட்டாரு. ஆனா நெப்போலியன் இன்ட்ரோடியூஸ் பண்ண நிறைய பியூட்டிஃபுல்லான ஐடியாஸ். என்னென்ன பியூட்டிஃபுல்லான ஐடியாஸ்? அண்ட் எக்ஸலன்ட் மிலிட்டரி, பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மிலிட்டரி எப்பயுமே நெப்போலியன் மெயின்டைன் பண்ணாரு. அது இல்லாம வேற என்ன சார் மெயின்டைன் பண்ணாரு? எஃபிஷியன்ட் பியூரோக்ரசி. நெப்போலியன் ராஜாங்கத்துல அவர் என்ன நினைச்சாலும் ரொம்ப ஃபாஸ்டா செய்யற மாதிரி அரசியல் கட்டமைப்பை வச்சிருந்தாரு. ஸோ எஃபிஷியன்ட் பியூரோக்ரசி. வேற என்ன சார் நெப்போலியன் வச்சிருந்தாரு? he had a dynamic economy. பிசினஸை என்கரேஜ் பண்ணாரு. எல்லா இடத்துலயும் நல்ல வர்த்தகம் நடந்துச்சு. அதுல லாபம் எடுத்து தான் மத்த நாட்டுக்கு போய் நெப்போலியன் போர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி நெப்போலியன் அட்டகாசமான விஷயங்கள் என்னென்ன? வெரி குட் மிலிட்டரி, டைனமிக் எக்கானமி, அது இல்லாம எஃபிஷியன்ட் பியூரோக்ரசி வச்சிருந்தாருல்ல. அத இந்த கன்சர்வேட்டிவ் ரெஜிம்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணிக்குது? இவங்களுடைய ஐடியாஸ், ஓல்ட் ஐடியாஸ். என்னென்ன ஐடியாஸ்? ஒன்ஸ் மோர், ஃபேமிலி, ஸ்டேட் பவர், மொனார்கி, சர்ச், சோஷியல் ஹைரார்கி, ப்ராப்பர்ட்டி, இதையெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிச்சு. நெப்போலியன் எந்த விஷயத்தை எல்லாம் வச்சு யூரோப்பையே தன் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும்னு முன்னாடி கால் வச்சாரோ அதே விஷயத்தை கையில எடுத்துக்கிச்சு. யாரு? எந்த கன்சர்வேட்டிவ் ரெஜிம்ஸ்? எதுக்கு? என்னுடைய பழைய ஐடியாஸை மெயின்டைன் பண்ண. எந்தெந்த கன்சர்வேட்டிவ் ரெஜிம்ஸ்? பிரிட்டிஷ், ரஷ்யா, புரூசியா, ஆஸ்திரியா, இதுங்க எல்லாம் தான் சண்டை போட்டு நெப்போலியனை தோக்கடிச்சது. ஓகே சார், பிரிட்டன், ரஷ்யா, புரூசியா, ஆஸ்திரியா இவங்க எங்க சார் பார்ட்டிசிபேட் பண்றாங்க? they are participating in a treaty that is called as Treaty of Vienna. ட்ரீட்டி ஆஃப் வியன்னால என்ன சார் நடக்குது? 1815 ட்ரீட்டி ஆஃப் வியன்னால நெப்போலியன் இத்தனை நாள் சண்டை போட்டு பாதி யூரோப்பை தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு இல்லையா, அதையெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிச்ச 4 நாடு பிரிட்டன், ரஷ்யா, புரூசியா, ஆஸ்திரியா. சார் இதை நான் எப்படி சார் ஞாபகிச்சுக்கிறது? கவனி,
பி ஃபார் பிரிட்டன். கீழே இருக்கிறத அழிச்சிட்டு என்ன கிடைக்குது, இப்படி இழுத்துடு ரஷ்யா. அப்ப பிரிட்டன் வந்துருச்சு, ரஷ்யா வந்துருச்சு. அடுத்து திருப்பியும் கீழே இருக்கிற அழிச்சிரு, என்ன கிடைக்குது சார், புரூசியா கிடைச்சிருச்சு சார். அதுக்கப்புறம் இப்படி இழுத்துடு, என்ன கிடைச்சிருச்சு, ஆஸ்திரியா கிடைச்சிருச்சு. அப்ப பிரிட்டனு கீழே இருக்கிறத என்ன பண்ண, இழுத்துடு, பிரிட்டன் ரஷ்யா அழிச்சு விடு, கீழே இருக்கிறத புரூசியா, பிரிட்டன் ரஷ்யா புரூசியா. Finally you get your Austria. இந்த நாலு நாடும் சேர்ந்து பண்ணதுதான் ட்ரீட்டி ஆஃப் வியன்னா இந்த இயர் 1815. சார் இதை யாரு சார் ஹோஸ்ட் பண்ணா, யாரு சார் பொறுப்பெடுத்துக்கிட்டா, யாரு பொறுப்பெடுத்துக்கிட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூக் மெட்டர்னிஷ். எந்த டியூக் மெட்டர்னிஷ் சார், நீங்க சொன்னீங்க சார் டியூக் மெட்டர்னிஷ். when France sneezes the rest of the Europe catches cold னு ஒரு கமெண்ட் சொன்னாரே, அந்த டியூக் மெட்டர்னிஷா? வாடாக்கடா, அதே டியூக் மெட்டர்னிஷ் தான் இதை ஹோஸ்ட் பண்றாரு. வா, என்னென்னலாம் சார் பண்றாங்க? They are doing 4 important things. They are undoing all Napoleonic changes. Napoleon என்னென்னலாம் changes கொண்டு வந்தாரோ எல்லாத்தையும் ரிவர்ஸ்ல எடுக்கறாங்க. வேற என்ன சார் பண்றாங்க? They are leaving 39 states of German Confederation just like that. ஜெர்மனிய 39 பீஸா நெப்போலியன் பிரிச்சிருக்காரு. அவர் காலத்துல 1815லயே நெப்போலியன் என்ன பண்ணிட்டாரு, ஜெர்மன் ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் 39 பீஸா பிரிச்சுக்கிட்டாரு. அதை அப்படியே விட்டுறாங்க. கவனி, இன்ஃபேக்ட் இந்த 39 ஸ்டேட்ஸ் அப்படியே விட்டதுனாலதான் 1833ல பிசினஸ் பண்ண முடியாம பூஷ்வா என்ன பண்றாங்க, they are starting Zollverein. கரெக்டா இல்லையா? சரி பார்க்கலாம். அப்போ ட்ரீட்டி ஆஃப் வியன்னால நெப்போலியானிக் சேஞ்சஸ் திருப்பியும் ரிவர்ஸ் பண்ணிடுறாங்க, அன்டூ பண்ணிடுறாங்க. 39 ஸ்டேட்ஸ் ஆஃப் ஜெர்மன் கான்ஃபெடரேஷன் அப்படியே விட்டுறாங்க. போர்பன் எம்பையரை திருப்பியும் பவருக்கு கொண்டு வராங்க. பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போர்பன் எம்பையர் தான் சாமி பிரான்ஸை ரூல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அந்த எம்பையரையே தூக்கி என்ன பண்றாங்க, பவருக்கு கொண்டு வந்துடுறாங்க. அடுத்தது என்ன சார் நடக்குது, பிரான்ஸ் நெப்போலியனுக்கு கீழே ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா டெரிட்டரிஸ் பிடிச்சு வச்சிருந்துச்சு. அத்தனை டெரிட்டரிஸையும் ஜெயிச்சவங்க எல்லாம் பிச்சுக்கிட்டாங்க. எப்படி சார் பிச்சாங்க, இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? வாடா, ஐ ஹெல்ப் யூ. NEWS. அப்ப நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் இப்படி பிரிச்சு மனப்பாடம் பண்ணி கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நார்த்ல என்ன சார் நடக்குது, கிங்டம் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் தனியா ஃபார்ம் பண்றாங்க. அது கூட பெல்ஜியத்தை சேர்த்து விட்டுறாங்க. சோ கிங்டம் ஆஃப் நெதர்லாண்ட்ஸ் இஸ் ஃபார்ம்டு வித் பெல்ஜியம். அடுத்தது என்ன சார் நடக்குது, ஈஸ்ட்ல ஒரு போலாண்ட்ல பாதி பீஸ பிச்சு ரஷ்யாவுக்கு தந்துடுறாங்க. போலாண்ட்ல கொஞ்சம் பீஸ பிச்சு ரஷ்யாவுக்கு தந்துடுறாங்க. அடுத்தது வெஸ்ட்ல சாக்சனிய புரூசியாவுக்கு தந்துடுறாங்க. சாக்சனிய புரூசியாவுக்கு. சவுத்ல நார்த் இட்டாலிய ஆஸ்திரியாவுக்கு தந்துடுறாங்க. இட்டாலி கீழே யூரோப் மேப் பார்த்திருக்கியா, கால் மாதிரி இருக்கும் கீழே. அந்த கால்ல நார்த்தர்ன் பார்ட்டை மட்டும் எடுத்து யாருக்கு தந்துடுறாங்க, ஆஸ்திரியாவுக்கு தந்துடுறாங்க. ரைட்டு சார். இதெல்லாம் எங்க சார் நடக்குது, ட்ரீட்டி ஆஃப் வியன்னால நடக்குது. அப்ப these are the main geographical changes that is happening in treaty of vienna. என்ன சார் geographical changes, நார்த்ல ஈஸ்ட்ல வெஸ்ட்ல சவுத்ல நியூஸ்ல என்ன நடந்துச்சுன்னு பிரிச்சு படி, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. These are the 4 important ideas. This is the geographical change that is happening in treaty of vienna. ஓகே, அடுத்தது என்ன சார் நடக்குது, 1815ல கன்சர்வேட்டிவ் ரெஜிம்ஸ் பவருக்கு வந்துருச்சுடா. இந்த கன்சர்வேட்டிவ் ரெஜிம்ஸ் எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா they are very very autocratic. எந்த விதமான கிரிட்டிசிசம் அண்ட் டிசன்ட்டுமே எதுலையுமே அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் கிரிட்டிசிசம்னா என்ன சார், டிசன்ட்னா என்ன சார்? கிரிட்டிசிசம் அப்படின்னா நெகட்டிவ் ஒப்பீனியன், டிசன்ட் அப்படின்னா எதிர்ப்பு. இதையெல்லாம் யாரு காமிக்கவுமே அலோவ் பண்ண மாட்டேங்குது. எந்த இடத்துல காமிக்கலையுமே, புக்ஸ்ல, நியூஸ் பேப்பர்ஸ்ல, சாங்ஸ்ல, பிளேஸ்ல எதுலயுமே கொஞ்சம் கூட கிரிட்டிசிசமோ டிசன்ட்டோ அலோவ் பண்ணல. there was heavy censorship. அதே மாதிரி monarchical states எல்லாமே எல்லா ரெவல்யூஷனரிஸுமே சேர்ந்து எதை அப்போஸ் பண்றாங்க, monarchical states அப்போஸ் பண்றாங்க. lot of people are opposing monarchical states. ஓகே, இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது பூஷ்வா லிபரல்ஸ் ஃப்ரீடமுக்காக ஆசைப்படுறாங்க. யோசிச்சு பாரு, இவங்களுக்குலாம் ஃப்ரீடம் தான் தேவைப்பட்டுச்சு. அரிஸ்டோக்ராட்டிக் பிரிவிலேஜஸ் வேண்டாம்னு நினைச்சாங்க. கவர்மெண்ட் பை கன்சென்ட் வேணும், டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் வேணும், ஃப்ரீடம் வேணும், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா வேணும். இத்தனையும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற லிபரல் நேஷனலிஸ்டால தாங்க முடியல.
they went underground. என்ன சார் பண்ணாங்க? they started secret societies. எங்க சார்? all over Europe, and they started spreading the message of democracy and freedom. democracy, freedom, nationalism, இத பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க by starting underground societies. Okay, இதுல one of the most important revolutionaries and Italian patriot we are going to study called as Giuseppe Mazzini. Giuseppe Mazzini அப்படி என்ன சார் பண்ணிட்டாரு? வாக்கனா, he is a very great fellow. Giuseppe Mazzini என்ன பண்ணாருன்னா, he was born in 1807 in Genova, right? He is joining secret political society called as Carbonari. ரொம்ப சின்ன வயசுலயே எங்க ஜாயின் பண்றாரு? சீக்ரெட் பொலிட்டிக்கல் சொசைட்டி கார்பனாரியில ஜாயின் பண்ணி he is writing a lot of political pieces. At the age of 24 he is trying a revolution and he is failing. உடனே என்ன பண்றாரு? he is going to a lot of places in Europe and starting a lot of secret societies. என்ன societies? Young Italy in Versailles, அதே மாதிரி Young Europe in Bern and Young Switzerland. இத்தனை சீக்ரெட் சொசைட்டியும் ஆரம்பிக்கிறாரு. மசினி என்ன சார் நம்புறாரு? ஏன் சார் இப்படி எல்லாம் பண்றாரு? மசினி believed that human beings, nation is the normal order of human beings. மனிதர்கள் நேஷன்ல தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. Italy, rather than being a patchwork of small kingdoms, must unite itself to form a strong nation. குட்டி குட்டி பேட்ச் ஒர்க்கா சின்ன சின்ன பீசஸா இருக்கிறத விட ஒரு ஸ்ட்ராங் நேஷனா ஃபார்ம் ஆகணும்னு நினைச்சாரு. ரைட் சார். இதுக்காக இவர் என்ன சார் பண்றாரு? இஸ் ட்ரைங் டு ஸ்டார்ட் ரெவல்யூஷன்ஸ், இஸ் ரைட்டிங் பொலிட்டிக்கல் பீசஸ், இஸ் ஃபார்மிங் ஆர்கனைசேஷன்ஸ். இதெல்லாம் இல்லாம இஸ் அர்ஜிங் கிங் விக்டர் இமானுவேல் டு try to unify Italy. இத்தனை விஷயமும் சொல்றாரு. இன்ஃபேக்ட் மசினிய யார் பேசியிருக்கா? மசினியை பத்தி யாரு பேசியிருக்கா? டியூக் மெட்டர்னிஷ் பேசியிருக்காரு. என்ன சார் டியூக் மெட்டர்னிஷ் ஆகும்னா எதை பத்தியுமே ஒரு கமெண்ட் தந்துகிட்டே இருக்காரு. ஆமாடா, அந்த காலத்துல ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் ஃபிகர்ஸ் இஸ் டியூக் மெட்டர்னிஷ். சார் மசினியை பத்தி டியூக் மெட்டர்னிஷ் என்ன சொன்னாரு? மசினி இஸ் த கிரேட்டஸ்ட் எனிமி ஆஃப் அவர் சோஷியல் ஆர்டர். நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? நான் சான்சலர், நான் மந்திரி, நீ ராஜா, நீ இந்த கெத்து, நீ இந்த கெத்துன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த அரசாட்சிக்கே யார் பிரச்சனை கொண்டு வந்துருவா அப்படின்னு முடிவு பண்றாரு? மசினி பிரச்சனை கொண்டு வந்துருவாரு அப்படின்னு முடிவு பண்றாரு. ரைட் கண்ணா? திஸ் இஸ் அபவுட் மசினி. திஸ் இஸ் அபவுட் மசினி. இதுல நம்ம I will give a short idea of what we will see. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஏஜ் ஆஃப் ரெவல்யூஷன் பத்தி பார்ப்போம். அப்படி போவோம் கண்ணா. We will continue further in this unit. Thanks for listening to me. This is the second session. Third session continue பண்ணுவோம் இந்த யூனிட். ஓகே மாமா? Thank you, ma'am.